ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டுடிஜோ ஸ்டான்லி. இப்போ நான் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365ல் வேர்ட் அப்படின்ற இந்த ஒரு சாஃப்ட்வேர் லைன் பை லைனாக டெய்லி பேஸஸில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் இன்டெப்த்தாக இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஆஃபீஸ் 365 அப்படிங்கிறது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் நம்ம டாக்குமெண்ட்ஸை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறது, ஒரு கொட்டேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்க கண்டென்ட்டை டைப் பண்ணுறீங்க, சைஸை மாற்றுறீங்க, கலரை மாற்றுறீங்க, பிரிண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா மினூஸோட நாலேஜும் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டை வச்சு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. டெய்லி பேசிஸில் உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு வீடியோ நான் வந்து போட போகிறேன். மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். இன்னும் போக போக இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ரொம்ப பவர்ஃபுல்லான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதையும் நம்ம இன்டெப்த்தாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதை நான் ரெண்டு விதமாக ஓப்பன் பண்ண போகிறேன். ஒன்று வந்து டாஸ்க் பாரில் இருக்க இந்த சர்ச் டெக்ஸ்ட் பாக்ஸில் வேர்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் மேலே வர இந்த சஜஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். அதுபோல் ரன் கமாண்டு விண்டோ கீ +R அப்படிங்கிறத கொடுங்க. இந்த ரன் டயலாக் பாக்ஸில் வின் வேர்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணி தென் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும். வேர்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த blank டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு புது டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா கிளிப் போர்ட் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள் கட், காப்பி, பேஸ்ட் அண்ட் ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்மி கண்டென்ட் நான் டைப் பண்ணுறேன். ஈக்குவல் RAND ரேண்டன் டைப் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டம்மி கண்டென்ட் வரும். இதை வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கட்டு. சரி, கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த ஒரு பேராகிராஃப் எனக்கு இங்கே வேண்டாம், எனக்கு இதை கட் பண்ணிடணும். கட்னா என்னென்னா இந்த இடத்த விட்டு நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ Ctrl+X அப்படின்ற ஷார்ட்கட் அல்லது கட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த விட்டு கட் ஆகிடும். இன்கேஸ் அந்த பேராகிராஃபை எனக்கு கீழே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் Ctrl+V அல்லது இந்த பேஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். தென் இதே பேராகிராஃப் இங்கேயும் இருக்கணும், இன்னொரு காப்பி எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். தென் காப்பி பட்டன், இதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+C. இதை வந்து எங்கே பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஜஸ்ட் வந்து Ctrl+V அல்லது இந்த பேஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிடும். அப்போ கட்டுனா அந்த சோர்ஸ் லொக்கேஷன்லேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வேறு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் பிளேஸ் பண்ணிடலாம். காப்பிங்கிறது நீங்கள் எங்கேருந்து காப்பி பண்ணுறீங்களோ அங்கேருந்து ஒரு காப்பியை எடுத்துகிட்டு வந்து எங்கே வேணுமோ அங்கே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து கட், காப்பி, பேஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். சரி, அடுத்தது என்ன, ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன். இதுக்காக நான் பாருங்கள் ப்ரீவியஸாக நான் டிசைன் பண்ணி வச்சுருந்த ஒரு டம்மி டெம்ப்ளேட் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த ஹெட்டிங் கீழே வந்து பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேராகிராஃப்ஸ் இருக்குது, சம் கண்டென்ட் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வேறு மாதிரி இருக்குது, ஃபாண்ட் கலர் வேறு மாதிரி இருக்குது, ஃபாண்ட்டோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் கீழே இருக்கிற இந்த ஹெட்டிங்க்கு அதே மாதிரி வேணும்னா இங்கே பாருங்கள் இதில் என்ன ஃபாண்ட் இருக்குது பாருங்கள், ஏரியல் அப்படின்ற ஃபாண்ட் இருக்குது, சைஸ் வந்து 12 இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள் நமக்கு கேம்பிரியான்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது, சைஸ் வந்து பாருங்கள் 18 இருக்குது. அண்ட் தென் கலர் பாருங்கள் இங்கே ஆரஞ்சு ஷேடில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2-3 ஃபார்மட்டிங் இதில் பண்ணியிருக்காங்க. இதே ஃபார்மட் இதே ஸ்டைலில் எனக்கு இங்கே இருக்கிற டைட்டிலும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி ஃபார்மட் பெயிண்டர்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டைலை மட்டும் இதை வந்து காப்பி பண்ணிக்கும். எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பேராகிராஃபில் இருக்க ஸ்டைல் அப்படியே வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற பேராகிராஃப் பாருங்கள் உங்களுக்கு இன்டர் ஃபாண்ட் சைஸ் 12 இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் ஏரியல் ஃபாண்ட் சைஸ் 12 இருக்குது. இதே மாதிரியே பாருங்கள் இதையும் செலக்ட் பண்ணி ஃபார்மட் பெயிண்டரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த ஃபார்மட் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஃபாண்ட்
ஃபேமிலி வந்து ரொம்ப அழகாக நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுதான் ஃபார்மட் பெயிண்டர். ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் இருக்க ஃபார்மட்டை அப்படியே காப்பி பண்ணி வேற ஒரு பேராகிராஃப்க்கு அந்த ஃபார்மட்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேற ஒரு கண்டென்ட்டுக்கு அந்த ஃபார்மட்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். கிளிப்போர்டில் இந்த இடத்துல கார்னரில் ஒரு சின்ன ஆரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த கிளிப்போர்டில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பேராகிராஃபை நான் காப்பி பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணி Ctrl+C ப்ரெஸ் பண்ணுறேன், அல்லது இந்த காப்பியை ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே காப்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த ஹிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுது பார்த்தீங்களா? எங்கே வேணுமோ அங்கே போய் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். Ctrl+V அல்லது இந்த பேஸ்ட்டை கிளிக் பண்ணால் பேஸ்ட் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த கிளிப்போர்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு காப்பியான இந்த ஒரு ஆப்ஷன் கிடைக்கிது. இன்கேஸ் இந்த ஒரு லைனை நான் காப்பி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ண உடனே அந்த லைனும் பாருங்கள் உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியில் மெயின்டைன் ஆகுது. இப்போ நான் பேஸ்ட் பண்ணும்போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிடுது. ஸோ இந்த கிளிப்போர்டோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். இன்கேஸ் நான் ப்ரீவியஸாக காப்பி பண்ண இந்த ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபை நான் மறுபடியும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்னா இந்த கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியில் ஜஸ்ட் நீங்கள் எது வேணுமோ அந்த பேராகிராஃபை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நீங்கள் கிளிப்போர்டில் இருந்து இங்கே ஒரு காப்பியை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியை இங்கே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் எனக்கு இங்கே ஹிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும், இங்கே இருக்கிற இந்த 2 பேராகிராஃபும் பாருங்கள் சைமல்டேனியஸாக உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைனலாக எனக்கு வந்து இந்த கிளிப்போர்டில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே வேண்டாம், இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னா கிளியர் ஆல் கொடுத்தீங்கன்னா போதும், கிளிப்போர்டு உங்களுக்கு எம்டி ஆகிடும், அந்த ஹிஸ்ட்ரி எதுவுமே இதில் இருக்காது. தென் இந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாம் டம்மியாக ஏதாவது டெக்ஸ்ட் தேவைப்படும். நான் ப்ரீவியஸாக ஈக்குவல் டு ரேண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இது ரேண்டமாக உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பேராகிராஃப்ஸ் அண்ட் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது நீங்கள் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ண முடியும். இன்கேஸ் எனக்கு வந்து 3 பேராகிராஃப் வேணும், அதுக்குள்ளே 5 சென்டென்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஜஸ்ட் ரேண்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணி ஃபஸ்ட்டு பேராமீட்டராக எத்தனை பேராகிராஃப் வேணும் அப்படிங்கிறத கொடுங்க. 3 பேராகிராஃப் வேணும், எத்தனை சென்டென்ஸ் ஒரு பேராகிராஃப் இருக்கணும், எனக்கு 5 சென்டென்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னா இது கொடுத்து ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 3 பேராகிராஃபில் ஒவ்வொரு பேராகிராஃப்குள்ளேயும் 5 சென்டென்ஸ் இருக்கிற மாதிரி க்ளீனாக இந்த ஒரு டம்மி கண்டென்ட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக ஈக்குவல் லோரம் LOREM 2 பேராந்தசிஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து பேராந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் டேர்மில். ஒரு சில பேர் சர்க்குலர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. இதை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுலேயும் பாருங்கள் டம்மியாக உங்களுக்கு டெக்ஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்கள் விஷ் தான். நான் மேக்ஸிமம் ப்ரோக்ராமர்ஸ் வந்து அவங்களோட டிசைன், இப்போ நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருக்கீங்கன்னா அவங்க இந்த லோரம் யூஸ் பண்ணுவாங்க. வேர்டில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. இதே பழைய வெர்ஷனில் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேசி ஃபாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒன்று வரும். ஏபிசிடி வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர லேட்டஸ்ட் எல்லா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் வெர்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2007 எடுத்துக்கோங்க, 7க்கு அப்புறம் வந்த எல்லா வெர்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டம்மி கண்டென்ட் ஒன்று வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.